அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக் சேஞ்சஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருக்கும் என்ன குழப்பம் அப்படின்னா, சார் புது புக்கு படிக்கணுமா? இப்போ அடுத்து வரக்கூடிய 2027 பிசிஎஸ்ஐக்கு வந்து புது புக்கு படிக்கணுமா? இல்லை பழைய புக்கு படிக்கணுமா? புக்கு சேஞ்சஸ் ஆகுதா ஆகலையாங்கிற பல குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ இவங்க 2026 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஆனுவல் பிளானர் வச்சு அந்த 2026 வந்து போட்டபடி எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணா நம்மளுக்கு எந்த குழப்பமும் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம 2027க்கு இதை சேஞ்ச் பண்ணும்போது தான் இப்போ ஏகப்பட்ட குழப்பத்துல போய் இருக்கு. எல்லா மாணவர்களும் இந்த பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கூல் புக்கு வந்து 1ல இருந்து 5 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மட்டும்தான் சில இது மாறி இருக்குன்றாங்க. அது எந்த ஸ்டாண்டர்ட் வரை மாறுனுச்சுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா 6th மாறல. ஸோ அதாவது 2017 வந்து முடிச்சு 18 வந்து தான் புது சிலபஸ் வந்து கொண்டு வராங்க ஸ்கூல் புக்ஸ். அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா 3 இதா கொண்டு வராங்க. சரிங்களா? 6, 9, 11. அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது 2 வருஷத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மொத்த புக்கையும் 6 to 12 வரைக்கும் இருக்கிறத 2 வருஷமும் 2018 ஒரு செட்டு பண்ணாங்க, 2019 ஒரு செட்டு பண்ணாங்க. 2018 வந்து 6, 9, 11 இந்த 3 ஸ்டாண்டர்டுக்கு வந்து புது புக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்த வருஷம் 2019 வந்து ஃபுல்லாவும் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதாவது இதே மாதிரிதான் அடுத்ததும் இருக்கும். அதாவது 2027 தாங்க புக்கு மாறுது. நல்லா கேட்டுக்கோங்க. சரிங்களா? 2027 புக்கு மாறுதுன்னா எல்லா ஸ்டாண்டர்டும் மாற்ற மாட்டாங்க. இப்போ நான் சொன்னல, அவங்க போன தடவை நம்ம எப்படி மாத்தணுங்கிறதையும் இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றுவாங்க. அப்படிங்கப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே பயப்பட தேவையில்ல. நம்ம நீங்கள் இப்போ இருக்கிற புக்கு மட்டும் படித்தா போதும். நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு 2027 புக்கு மாறுதுன்னா ஜூனுக்கு அப்புறம் தான் ஸ்கூலே ஓப்பன் பண்ணுவாங்க. ஜூன் மாதத்துல தான் ஸ்கூலே ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் தான் புக்கே கொடுப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கே அப்போ தான் வந்திருக்கும் போது அந்த புக்கை வந்து எடுத்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சரிங்களா? 2020 எஸ்ஐ, அதாவது 2019 போட்ட நோட்டிபிகேஷனு 2020 எஸ்ஐ வந்து நடந்துச்சு. அப்போது என்ன நடந்துச்சுன்னா 2018-19க்கு அப்புறம் 2020 தான் வந்து அந்த புது புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டினையும் பழைய புக் இருக்க கொஸ்டினையும் மெர்ஜ் பண்ணி 2020 எஸ்ஐ அந்த நீங்க அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தெரியும். 2017 உள்ள புக்ல இருந்தும் 2018-19 வந்து புது சிலபஸ் மாத்தினாங்க. அந்த புக்ல இருந்து இருக்கிற கொஸ்டினையும் மெர்ஜ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வெளியே வரணும். அதாவது ஸ்கூல்ல இருந்து வெளியே வரணும். அதாவது ஸ்கூல்ல ஒரு 1 year ஆச்சும் ஒரு புக்கு இருக்கணும். அந்த புக்கு வந்து வெளியே மார்க்கெட்டுக்கு நம்ம கைகளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த புக்கை வந்து அவங்க அதுல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அதனால 2027 நடக்கக்கூடிய பிசிஎஸ்ஏக்கு டிஎன்யூசிஆர்பியால கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாமுக்கும் இப்ப இருக்கிற என்ன புக் இருக்கோ அந்த புக்ல இருந்து தான் வரும். 99% இப்படித்தான் இருக்கும். இதை தாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்க வேணாலும் வேற யார்ட்டனாலும் விசாரிச்சு பார்த்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்க. ஜூன் மாசத்துலதான் ஸ்கூல் ஓப்பனிங் பண்ணுவாங்க 2027. புக்கு அப்பதான் கொடுக்கவே செய்வாங்க. டீச்சர்ஸுக்கும் அது புது புக்கு. சரிங்களா? ஸோ அப்படிங்கப்போ வந்து அந்த புக்கை ஸ்டடி பண்றதுக்கே கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நம்மளுக்கு அந்த புக்ல இருந்து கேட்கக்கான சூழ்நிலைகள் ரொம்ப கம்மி, அதாவது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால இப்ப இருக்கிற புக்கே நீங்க படிச்சால் போதுமானது. நீங்க வந்து புது புக்கெல்லாம் வாங்கவும் முடியாது. ஏன்னா வந்து டிஏ சென்னையில வந்து பாடநூல் கழகத்திலே வந்து அந்த புக்கு விற்பாங்களாங்கிறதும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது புக்ஸ், அதாவது ஒரு புக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுல நிறைய கரெக்ஷன் இருக்கும், நிறைய தப்பு இருக்கும். அப்படிங்கப்போ வந்து அதுக்கு அடுத்த வருஷத்துல அந்த புக்கை வந்து ரீபிரிண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து புது புக்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால நீங்க இருக்கிற புக்கே படிங்க. சரிங்களா? வேற எதுவும் டவுட்டு உங்களுக்கு அப்படின்னா எனக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் முதல்ல பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.